அப்படி நேற்று லூப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பேசினல, இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் விளையாடலாமா? பயமாக இருந்தா விட்டுரு. பயமா அதெல்லாம் இல்லைபடி, நான் ஒன்றா வேணால் மோதி பார்க்கலாம். ரவுண்ட் 1க்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? சிம்பிள் சேலஞ்ச் தான். பைத்தானில் ரேஞ்ச் 7ன்னு ஒரு லூப் இருக்குது. அப்போது 7 தடவை நீ கிளாப் பண்ணணும், அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7. இந்த ரவுண்டில் நீ அவுட்டு. ஆனால் நீ சூப்பராக ட்ரை பண்ணியிருந்த. ஏன் அபி? நான் கரெக்டாக 7 டைம் தானே கவுண்ட் பண்ணி கிளாப் பண்ணேன். பைத்தானில் ஃபார் இன் ரேஞ்ச் 7 அப்படின்னு கொடுத்தா இண்டெக்ஸில் எப்போவுமே 0 தான் ஸ்டார்ட் ஆகும் படி. ஸோ அப்படின்னா எப்படி கிளாப் பண்ணோன்னா 0 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் போகும். 7th நம்பர் வராது. பைத்தான் இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுன்றதே மறந்துட்டேன். பரவாயில்ல படி, நீ செம்மையாக போல்டாக விளாடுங்க. இது வேறு ரவுண்ட் 1 தான். இன்னும் பேலன்ஸ் 2 ரவுண்ட் இருக்குது. ஃபைனல் ரவுண்ட் வின்னர் யாருன்னு ரவுண்ட் 1ல் நீ ஜெயிச்சிருக்கலாம் அப்படி. ஆனால் ரவுண்ட் 2ல் நான் கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்லவே முடியாது. சவாலா? கண்டிப்பாக படி, உன் சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒன்றா சேர்ந்து லேர்ன் பண்ணுவோம். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். பில் கவுண்டரில் பொருட்கள் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க பில் போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கு பைத்தானில் என்ன லூப் யூஸ் பண்ணுவாங்க? இந்த ரவுண்டில் நீ அவுட்டு. நமக்கு பொருட்கள் எத்தனை இருக்குதுன்னு தெரியாதப்போ நம்மளால் ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது. அங்கே தான் வைல் லூப் வரும். ஃபார் லூப்பில் ஒரு லிமிட் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் வைல் லூப்பில் எப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்கும். இப்போ ஃபைனல் ரவுண்ட் போலாமா? பைத்தானில் லூப் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாதிலே அதை நிறுத்தணும்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு லூப்பை தொடரணும்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள் அப்படி. அதுக்கு நம்ம கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். வாவ், சூப்பர் படி, கரெக்டாக பதில் சொல்லிட்டேன். இந்த லூப் சேலஞ்சோட வின்னர் அமுல் தான். தேங்க்ஸ் அபி. நீ மோட்டிவேட் பண்ணனா நான் இதை கற்றுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு பைத்தான் லூப் ஈஸியாக புரிஞ்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. பாய்.